Hi dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Trust that you all are happy and in good health. Today we are going to start a very new unit, the last and final unit of term 1, unit 3, time for a journey. Have you opened your textbook, students? Time for a journey. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லெசனாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னி because it is so interesting and adventurous. ஒரு அழகான எக்ஸ்ப்ளோரேஷன் தான் இந்த யூனிட்ல ப்ரோஸ்லையும் சரி அந்த போயம்ஸ்லையும் சரி நீங்கள் பார்க்க போகிறீங்க. I hope it will be really interesting, and if you approach well and study, it will be really amazing to learn new more facts. புது புது ஃபேக்ட்ஸ் பற்றி தெரியவும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புதுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Before stepping into the lesson, யூனிட் 2 ஓட எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ரிட்டன் அண்ட் நிறைய பிள்ளைங்க ஓரல் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா போட்டிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பிள்ளைங்க அழகாக ஓரல் சூப்பராக போட்டிருந்தீங்க. வெரி குட், கீப் இட் அப். அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவன்ட். ஸோ இந்த யூனிட்ல இருந்தாவது கண்டிப்பாக எல்லா நாளோட கிளாஸையும் ஒழுங்காக ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணி ரீடிங் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் கரெக்டாக அட்டென்ட் பண்ணணும். ரீடிங் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் நிறைய டைம் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த நிறைய டைம் கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. உங்களுக்கு எப்போ வேணாலும் வீடியோ ஏறி யூடியூப்பில் பார்க்கலாம். இன்னைக்கு போட்டால் கிளாஸ் உடனே எடுத்துருவோமா? கிடையாது. அந்த சேனல்லே வந்து நம்ம ஸ்கூல் சேனல்லே வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் எப்போ வேணால் ஏறி பார்க்கலாம். போதாதுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறேன், எந்த டைம் வேணாலும் கால் பண்ணி கேளுங்க. ஒருவேளை நான் பிஸியாக இருந்தாலும் திருப்பி கால் பண்ணுவேன் அப்படியெல்லாம் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரீடிங் ஆக்டிவிட்டி போடுங்க. ஒரு சில பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் டைம் ரீடிங் ஆக்டிவிட்டி போட்டிருந்தீங்க, அதுவே அழகாக போட்டிருந்தீங்க. அப்போ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த தடவை வரக்கூடிய ரீடிங் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக எல்லாரும் அழகாக வாசித்து போடணும். அண்ட் அட்டென்ட் பண்ணாத பிள்ளைங்க தயவு செஞ்சு கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஃபோன் எடுக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. அல்லது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. உங்களோட ஒரு இதுக்காக தானே நம்ம எடுக்கிறது கிளாஸ். ஓகே, எனிவேஸ் ஆல்ரெடி 3 minutes gone. Now let's move on to the unit 3. Everyone open your textbook, page number 119 பாருங்க. Time for a journey. ஜேர்னினா என்ன? பயணம். உங்களுக்கு தெரியும், பயணம் மேற்கொள்றது இல்லையா? பயணம், ட்ராவல் பண்ணுறது. ஸோ அந்த டைம் ஃபார் அ ஜேர்னினா என்ன? இது பயணத்திற்கான நேரம். திஸ் இஸ் த டைம் ஃபார் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவோம்ல, பயணத்திற்கான நேரம். இந்த லெசனில் ஃபுல்லாக ட்ராவல்ஸ், அட்வென்ச்சரஸான நிறைய விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் நிலா. நிலா என்ன சொல்கிறாங்க? இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க? ஹாய், ஐ என்ஜாய் ட்ரெக்கிங். வாட் டூ யூ என்ஜாய்? ஹாய், எனக்கு ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அந்த வேஷம் எல்லாம் பாருங்க, பொண்ணோட அந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் பாருங்க. ஒரு கயிறு அப்படியே வச்சிருக்காங்க, எங்கேயோ ட்ரெக் பண்ண போறது மாதிரி, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போறது மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஹில்லி ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ட்ரெக்கிங்னா என்னம்மா? வாட் இஸ் ட்ரெக்கிங்? எக்ஸ்ப்ளோர் பண்றது, நடந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அட்வென்ச்சரஸான ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்க்கறது. ஒரு ஸ்பாட் போவாங்க, ஸ்பாட் போய் ஒரு காடான ஒரு டென்ஸ் காடான ஏரியா இருக்கலாம், சின்ன ஜங்கிள்ஸ் மாதிரி குறுங்காடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏரியாஸாக இருக்கலாம். அல்லது வந்து நல்ல ஸ்னோ ஹில்லி ஏரியாஸாக இருக்கலாம், ஸ்னோ ஃபீல்டு. இப்போ ஹிமாலயாஸ் போய் எல்லாரும் ட்ரெக் பண்ணி ஹிமாலயாஸ் மவுண்டனோட டாப்புக்கு போவாங்க. அதே மாதிரி வந்து என்ன நல்ல நேச்சர் என்ரிச்டான இடங்களா இருக்கலாம், இயற்கை எழில்மிகு இயற்கை வளம் மிகுந்த இடங்களுக்கு வந்து அப்படியே காலால நடந்து போய் ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கறது. கார்லயோ பைக்லயோ அந்த மாதிரி கிடையாது, ரைடிங் போறது கிடையாது, ட்ரெக் பண்ணி அவங்களே நடந்து ட்ரெக்கிங் ஸ்டிக்ஸ் யூசிங் தி ஸ்டிக். கேன் யூ see in the mobile screen? இந்த மாதிரி ரோப்ஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ட்ரெக் பண்ணி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்க்க போவாங்க. அப்படியே நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஒரு சில படங்கள்ல எல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் ட்ரெக்கிங்.
ஓகே, ஸோ நிலா அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெக்கிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? வாட் டூ யூ என்ஜாய்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எப்படி வந்து டிராவல் பண்றது பிடிக்கும்? என்ன மாதிரி அட்வென்ச்சர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேஜ் நம்பர் 120ல எல்லா சாப்டரோட பிகினிங்ல இருக்கக்கூடிய பிக்ஷனரி. பிக்ஷனரினா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பிக்சரும் இருக்கும், மீனிங்ஸும் இருக்கும் இல்லையா? பிக்ஷனரி என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் பாருங்க, டென்ட். டென்ட்னா என்ன? கூடாரம். உங்களுக்கு தெரியும், இந்த டிஸ்கவரி சேனல் அல்லது அனிமல் பிளானட் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கூடாரத்தில் அப்படியே என்ன தங்க முடியாத இடங்கள்ல, கொஞ்சம் காடு இல்லை எங்கேயாவது லாட்ஜ் பண்ண முடியாத இடங்கள்ல கூடாரம் மாதிரி கட்டி அவங்க இருப்பாங்க, வசிப்பாங்க இல்லையா? அந்த கூடாரம் வந்து என்ன, கொஞ்சம் அந்த துணி வந்து எப்படி இருக்கும், கேன்வாஸ், கிட்டத்தட்ட நம்ம அம்ப்ரெல்லாவோட அந்த க்ளோத்தோட கொஞ்சம் கூட ஹார்டர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூடாரம் கட்டி வாழ்வாங்க. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. a portable shelter made of canvas attached to the ground pocket. கிரவுண்ட் போல்ஸ்க்கு அட்டாச் பண்ணி நம்ம கீழேயே வந்து அது போர்ட்டபிள்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியும், அப்படிதானே? இது ஈஸியா ஹேண்டியா அந்த அவங்க வைக்கக்கூடிய பேக் பேக், இந்த ட்ரெக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல பேக் பேக், இந்த பெரிய ட்ரெக்கிங் பேக்ஸ், அந்த மாதிரி பேக் பேக்லேயே அந்த இது எல்லாமே மடிச்சு உள்ள வச்சிட முடியும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கூட இப்போ இருக்கும். பெரிய பெரிய பேக் பேக்ஸ்லயோ கையிலயோ வந்து கொண்டு போக முடியும், ஈஸியா நகர்த்த முடியும். போர்ட்டபிள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரம் வந்து செட் பண்ண முடியும். அந்த டென்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி, கொடை மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணி விரிச்சு அப்படி வச்சு உள்ள போய் இருந்து அங்க தூங்கிட்டு எழும்பும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுதான் டென்ட், கூடாரம். நெக்ஸ்ட் ஃபுட் பிரிண்ட். ஃபுட் பிரிண்ட்னா என்ன? கால் பாதம் இல்லையா? காலடி தடம். நம்ம வந்து இப்போ பீச்சில் போகிறோம், கால் பாதம் வந்து அப்படியே நம்ம பீச்சில் சாண்டில் நம்ம நடந்து அந்த தண்ணி, கடல் தண்ணி வந்து போயிட்டு வர இடத்துல நம்ம பாதம் கொண்டு பதிச்சோன்னா நல்லா நம்ம பாதத்தோட அந்த அச்சு வந்து பதியும் இல்லையா மண்ணில்? அதே மாதிரி சாஃப்டான மண்ணிலையோ ஸ்னோலையோ வந்து நம்மளோட காலடி தடம் பதியுமே, அதுதான் ஃபுட் பிரிண்ட். See the impression of the foot in a soft substance such as sand or snow. நம்ம வீட்டில் கூட நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு, வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு தண்ணி கால் நல்லா கழுவிட்டு வெளியே வரும்போது அந்த கார்பெட் மேலே சவுட்டுறதுக்கு முன்னாடி அந்த வெளியே மேட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த டோர் மேட்டை வந்து நல்ல மாதிரி அதில் வந்து ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தரையில் கால் வச்சோன்னா காலடி தடம் வந்து பதியும், அப்படிதானே? ஸோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரைப். ட்ரைப்னா தமிழ்ல பழங்குடி மக்கள்னு சொல்லுவாங்க. ட்ரைபல் பீப்புள்னா என்ன? முன்னாடியே அவங்க ஒரே இடத்துலயே வாழ்ந்து வந்தவங்க பழங்குடி மக்கள். அப்படின்னா காடு சார்ந்த இடத்துல வந்து அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்ப கூட ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்ப கூட நம்ம நாட்டுல ட்ரைப்ஸ் இருக்காங்க. காடு சார்ந்த இடத்துல அப்படியே தொன்று தொட்டு அவங்க இருந்து வந்திருப்பாங்க. நல்ல தன்னிறைவோட சந்தோஷமா அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சு, அங்க இருக்கிற ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி என்ன இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வச்சு அவங்க வாழ்வாங்க. அதிகமா இந்த வெளி உலகத்துக்கு கூட அந்த அளவுக்கு மிங்கிலிங் இருக்காது. அவங்க அங்கேயே வந்து அவங்களுக்கான ஒரு தனி ஒரு உலகம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. உலகம் கிடையாது, ஒரு தனி அவங்களோட ஒரு தனி இதுல இருப்பாங்க. ஸோ அதுதான் பழங்குடி மக்கள். வீட்டில எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. ட்ரைப்னா என்ன? a small community of people with common habits and culture. அவங்களுக்கான கொஞ்சம் ஹேபிட்ஸ் அண்ட் ஹேபிடேட்ஸ் அண்ட் கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்கான கலாச்சார பண்பாடுகள் இருக்கும். அதை பின்பற்றி அவங்க காடு சார்ந்த இடங்கள்ல மேக்சிமம் வாழ்வாங்க. ஓகே, சரி, ட்ரைப்ஸ். நெக்ஸ்ட் போட். வாட் இஸ் போட்? இது உங்களுக்கு புதுசா தெரிய வேண்டியது இல்லை, படகு, அப்படிதானே? போட் என்ன? ஸ்மால் வெசல் யூஸ் டு டிராவல். ஒரு நம்ம தண்ணியில வந்து டிராவல் பண்ணி போறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய படகு, அதுதான் போட். வாட்டர் ஃபால்னா என்ன? வாட்டர் ஃப்ரம் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் dropping from higher point to lower point. மேல இருந்து கீழே விழும் நீர்வீழ்ச்சி, அதுதான் வாட்டர் ஃபால். உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் காமன்லி, இதெல்லாம் புதுசா பிக்ஷனரியில நீங்க படிச்சாலுமே மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் இங்க காலடி தடம்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும். படகு, நீர்வீழ்ச்சி, டென்ட் கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுல ட்ரைப் மட்டும்தான் கொஞ்சம்
வித்தியாசம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதுல தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கூட அவங்களுக்கு எக்ஸ்பிளனேட்டிவா சொல்லி கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேம்மா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப இந்த பிக்ஷனரிய பேஸ் பண்ணி மீனிங்ஸ் எல்லாம் வந்தா எழுத தெரியணும். மீனிங்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் மீனிங்ஸ் அட்டன் பண்ணவே இல்லை. பிக்ஷனரியோ இல்லை நான் கொடுக்குற மீனிங்ஸோ நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எழுதி இருக்க முடியும். சரி, இனி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 121. அதுக்கு முன்னாடி ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிற லெசன் ப்ரோஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான நாவல். இது வந்து ரொம்ப அழகான ஒரு நாவல். வந்து இது எழுதினவர் வந்து டேனியல் டெஃபோ அப்படின்ற ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ரைட்டர் தான் இந்த நாவல் வந்து எழுதியிருக்காரு. இது ஒரு அட்வென்ச்சரஸ்னா என்ன, சாகசம் நிறைஞ்ச ஒரு பயணத்தை, ஒரு டிராவலை வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. நிறைய ட்ரூ இன்சிடென்ட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாவல் வந்து வாசிச்சோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ கெட் டு ரீட், அது ரொம்ப நாவல் எல்லாம் வாசிக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் பெரிய பிள்ளைங்க ஆகலை, பட் இப்போவே அந்த ஹேபிட் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரெஷர் ட்ரோவ் போயம்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த நாவல் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவலாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு இது போக போக அந்த அட்வென்ச்சரஸான விஷயங்கள் வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவா இருக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. ஒரு மனுஷன் ஒரு தனி தீவுல தனியே இருந்து என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, அதுதான் இந்த யூனிட்ல இருக்கு. இந்த ப்ரோஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க ராபின்சன் க்ரூசோ. அந்த ஆளோட பேரையே டாபிக்கா வச்சிருக்காங்க. நாவலோட பேரும் அதுதான், ராபின்சன் க்ரூசோ. எழுதினவர் டேனியல் டெஃபோ. இதெல்லாம் உங்க புக்கில் இல்லை, நான் அடிஷ்னல் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ். டேனியல் டெஃபோ இஸ் அ ஃபேமஸ் ரைட்டர், ஜேர்னலிஸ்ட், ஃபேமஸான எழுத்தாளர் கம் ஜேர்னலிஸ்ட். அவர் ஒரு இங்கிலீஷ் ட்ரேடர். அவர் லண்டன் யூகேல வந்து யுனைடெட் கிங்டம் லண்டன்ல தான் பிறந்தாரு. வருஷம் பாருங்க 1731. ரொம்ப பழைய போயம். ஓகே, திஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இயர்ஸ் பேக். 1740, 50, 60 அந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான் இவர். இவரோட ஃபேமஸ் கிரியேஷன் தான் ராபின்சன் க்ரூசோ. இவர் எழுதின நிறைய என்ன நாவல்ஸோ ஃபிலாசபிஸோ இல்லை பிப்ளிக்கல் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து ராபின்சன் க்ரூசோ தான். இவர் தான் டேனியல் டெஃபோ. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்மா? ஸோ look into your textbook, page number 121. So it's a very interesting and a very approachable, ரொம்ப அப்ரோச்சபிளா எழுதியிருப்பாங்க. ஸோ நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும் கிளாஸ், வேற வழி இல்லை, கவனிச்சு தான் ஆகணும். ராபின்சன் க்ரூசோ was a brave young man. He loved adventures. ராபின்சன் க்ரூசோங்கிறவர் இந்த பிக்சர்ல நீங்க கீழே பாக்குறீங்க இல்லையாமா, அந்த பேஜ் நம்பர் 121ல நான் போடல, அது நெக்ஸ்ட் பேஜ்ல தான் போட்டிருக்கேன். அவர் தான் ராபின்சன் க்ரூசோ. இது வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இமேஜினரி கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்கள் ட்ரூ இன்சிடென்ட்ஸ், நிஜமாவே நடந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த நோவல்ல வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காரு. யாரு? டேனியல் டெஃபோ. சரி, அப்போ ராபின்சன் க்ரூசோ வந்து ஒரு பிரேவ், வந்து ரொம்ப தைரியமான ஒரு யங் மேனா இருந்தார். தைரியமான ஒரு சிறுவன் கிடையாது, ஒரு யங் பர்சன். ஓகே, ஹீ லவ்ட் அட்வென்ச்சர்ஸ். அவருக்கு சாகசங்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. when he was 19 years old he left his home and took travel in the sea. 19 வயசானப்பவே, அந்த டீனேஜ்லயே அவர் என்ன பண்ணாரு, வீடை விட்டுட்டு அட்வென்ச்சர்ஸ் தான் பிடிக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அப்படியே வந்து கடல்ல பயணம் வந்து மேற்கொண்டாராம். புரிஞ்சுதா? ஒரு ஷிப் முன்னாடி எல்லாம் டிராவல் பண்ணணும்னா பெரிய பெரிய நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஷிப்ஸ் இருக்கும், ஸ்மாலர் ஷிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷிப்ல வந்து இவர் டிராவல் பண்ணி டு எக்ஸ்ப்ளோர் மோர் திங்ஸ், நிறைய விஷயங்கள் அந்த நிறைய பேருக்கு அந்த டிராவல் பண்ணி புது புது விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்குமே. புது புது விஷயங்கள் பார்க்கறது, அதை இன்னும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறது, நிறைய நிறைய கல்ச்சர்ஸ் பத்தி தெரியறது, பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன ஃபாலோ பண்றாங்க, என்னென்ன மாதிரி டிராவல், நிறைய இடத்துல உள்ள ஃபுட் டேஸ்ட் பண்றது. அந்த மாதிரி இந்த ராபின்சன் க்ரூசோங்கிற அவருக்கு என்ன
நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய சாகசங்கள் வந்து மேற்கொண்டு ஹாப்பியா ஜாலியா ஜேர்னி போகணும், டிராவல் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஹீ லெஃப்ட் ஹிஸ் ஹோம் அண்ட் வீடை விட்டுட்டு அவரு கடலுக்கு வந்து பயணம் மேற்கொள்ள தொடங்கினாரு. ஒன் டே ஹிஸ் ஷிப் ஸ்டார்டட் டு சிங்க் பிகாஸ் ஆஃப் அ கிரேட் ஸ்டார்ம். ஒரு பெரிய புயல் ஒரு நாள் வந்து தாக்கிடுச்சான். அப்போ அந்த ஷிப் என்ன பண்ணுச்சு, ஷிப் ரெக் ஆயிடுச்சு. ஷிப் ரெக்னா என்ன, ஷிப் வந்து மூழ்க தொடங்கிடுச்சு, சிங்க் ஆக தொடங்கிடுச்சு. ஏன்னா பெரிய காற்று வரும்போது என்ன அப்படியே மாடரேட்டா இருக்கிற, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டாங்க வேற. அப்போ என்ன பெரிய ஷிப்ஸ், இப்போ நிறைய பெரிய கெப்பாசிட்டிஸ் இருக்கிற ஷிப்ஸ்க்கே வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஹெவி, ஒரு பெரிய புயல்னால என்னாச்சு, அந்த ஷிப் வந்து என்னாச்சு, மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. அதோட ஸ்டெபிலிட்டி போய் எங்கேயாவது சின்ன மாதிரி கீழே அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. பெரிய காற்றுனால, அந்த பெரிய காற்று ஸ்டார்ம் வரும்போது என்ன ஆகும், நங்கூரம் எல்லாம் போடுவாங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா, நங்கூரம் எல்லாம் இந்த ஷிப்ல இருக்கிற நங்கூரம் வந்து அப்படியே கீழே போடுவாங்க, அதை இழுத்து பிடிச்சு நிக்கிறதுக்கு. ஆனா இது ரொம்ப ரொம்ப பெரிய புயலா இருந்ததுனால ஷிப் ரெக் ஆயிடுச்சு. ஷிப் ரெக்னா என்ன, மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ராபின்சன் மேனேஜ் டு ஸ்விம் டு அன் ஐலண்ட். ஷிப் ரெக் ஆகி அது மூழ்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாரு, ராபின்சன் வந்து வேற ஒரு தனி தீவு, ஐலண்ட்னா என்ன, தீவு, நான் எல்லா சைடும் தண்ணியால வந்து சூழப்பட்டிருக்கும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் தான். இங்க பாருங்க, இதுதான் ஐலண்ட். எல்லா இடமும் இங்க வந்து வாசஸ்தலம் தான், நிறைய மக்கள் இங்க வாழ்ந்து வருவாங்க. ட்ரைபல் பீப்புளா இருக்கலாம், அல்லது வந்து மக்களா இருக்கலாம், இவங்க வந்து வாழ்வாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தனித்தீவுகள்ல முன்னாடி காலங்கள்ல வந்து நிறைய ட்ரைப்ஸ் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இந்த தனித்தீவுல மக்கள் நடமாட்டமும் உண்டு. சில இடங்கள்ல இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி இருக்கு. அவர் ஒரு கொஞ்சம் பெரிய தீவுக்கு போயிருப்பாரு. எல்லா சைடும் தண்ணியால சூழப்பட்டிருக்கிற that piece of land is called island. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தீவு. ஆண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் தெரியும் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ ராபின்சனுக்கு எப்படியோ மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு ஷிப்பு. அவர் என்ன பண்ணாரு, எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த தண்ணியில குதிச்சு, கடல் தண்ணியில வந்து குதிச்சு அப்படியே நீந்தி ஐலாண்டுக்கு போனாரு. எப்படியோ போய் சேர்ந்துட்டாரு ஒரு ஐலாண்டுக்கு. ஓகே, when he reached இஸ்லாண்ட் சொல்லக்கூடாது, ஐலண்ட். ஐலண்ட்ல வந்து ஐஎஸ் வந்து சைலண்ட், ஸோ ஐலண்ட் தான் சொல்லணும். எப்படி சொல்லணும், ஐலண்ட். ஓகே, when he reached the island he was so tired that he slept on the sand. நீங்க கீழே பார்க்குற இந்த பிக்சர் இருக்குல்லம்மா, இந்த பிக்சர் இருக்குல்ல, அதுதான் அந்த பிக்சர் இண்டிகேட் பண்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அவரு எப்படியோ அந்த தீவுக்கு வந்து போய் சேர்ந்துட்டாரு. போய் சேர்ந்ததும் அவரு அந்த ஒரு, ஏன்னா ரொம்ப நாள் அப்படி வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க, அது வேற ஒரு இதா இருக்கும். அதுக்கு இடையில ஷிப்பு மூழ்கி எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு, ஸோ அந்த டயர்ட்னஸ்ல அப்படியே அந்த மண்ணிலே படுத்து யாரு, ராபின்சன் க்ரூசோ தூங்கிட்டாரு. when he woke up he found a little dog next to him. அவர் எழும்பினதும் பக்கத்துல ஒரு குட்டி நாய் வந்து நின்னுட்டு இருந்தது. அப்போ they both were all alone in this place. அந்த இடத்துல வந்து அவங்கள தவிர வேற யாரும் இல்லை. இப்போ வந்து நாயும் பக்கத்துல இருக்கு இல்லையா, அப்போ நாயும் ராபின்சன் க்ரூசோவும் மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாருமே கிடையாது. புரிஞ்சுதா? அந்த தனி தீவுல இப்ப வரைக்கும் அவர் இப்ப போய் சேர்ந்த உடனே அவங்க முழிச்ச உடனே ஒரு நாய் வந்து பக்கத்துல இருந்தது. வேற மனுஷங்களோட நடமாட்டம் ஒண்ணும் பார்க்க முடியல. சோ இப்போதைக்கு அவங்க தனியா, வேற யாருமே இல்ல, அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பேராகிராஃப், யூ கேன் see the beautiful picture. இங்க அந்த ஷிப் ரெக் ஆகி நிக்குது, சிங்க் ஆகி நிக்குது. இது இந்த ஷிப்பா இருக்கலாம், அல்லது வந்து மேபி அவரோட ஷிப்பா தான் இருக்கலாம். ஸோ அவர் வந்து அப்படியே அந்த எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வந்து அப்படியே டயர்டா தூங்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இங்க வந்து பிக்சரா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 122. flip on to page number 122 students. next page உங்க புக் பாருங்க. while I'm reading you have to look into your book. okay, Robinson explored the island and he found the broken ship. He took some food, guns, clothing and tools from it.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, எழும்பினாரு, நாய் எல்லாம் கூட இருக்கு இல்லையா? சோ அப்படியே அவரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எக்ஸ்ப்ளோர்னா என்ன நான் சொன்னேன். அலசி ஆராயிறது ஒவ்வொரு இடத்துக்கு. இப்போ இவருக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும்னால நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடத்துல அவரு போய் மாட்டியிருக்காரு. அப்படிதானே? ஒரு தீவுல போய் மாட்டியிருக்காரு. சோ அந்த தீவுல என்னென்ன இருக்கு, இன்னும் புதுசா என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலி நமக்கே ஒரு ஆர்வம் வரும். அப்போ டிராவலர்ஸும் எக்ஸ்ப்ளோரர்ஸும் அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கிறவங்களுக்கும் இன்னும் அது ரொம்ப என்ன ஆசையா இருக்கும். என்ன எல்லாம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்றது அந்த போய் பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் மீன்ஸ் வாட், பேக்ல மீனிங் இருக்கு சரியா? எக்ஸ்ப்ளோர்னா என்ன? டிராவல் த்ரூ அன் அன்னோன் ஏரியா டு லேர்ன் மோர் அபவுட் இட். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறதுக்காக, என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறியறதுக்கும் இன்னும் அதை என்ஜாய் பண்ணி ரசிக்கவும் அவங்க ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. யாரு? ராபின்சன் க்ரூசோ. எக்ஸ்ப்ளோர் பண்ண அங்க போய் அப்படி பாக்குற இடத்துல ஒரு புரோக்கன் ஷிப், ஒரு உடைஞ்ச கப்பலை வந்து பாக்குறாரு. அங்க வந்து லேண்ட் பண்ணி இருக்கக்கூடிய யார் வேணா இருக்கலாம். சோ அந்த ஒரு புரோக்கன் ஷிப்ல கொஞ்சம் சாப்பாடும், நிறைய நாள் முன்னாடி எல்லாம் டிராவல் பண்ணும்போது நிறைய நாள் கெட்டு போகாம இருக்கிறது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து, ஏன்னா டிராவல்க்கு எடுத்துட்டு போறோம், சீக்கிரமா கெட்டு போகாத நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, பேக்கெட்டைஸ்ல வருமே, அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்தது. சோ அவர் என்ன சாப்பாடு பசியையும் தாகத்தையும் தணிக்கிறது மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருந்தது. கன்ஸ் இருந்தது. கன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, துப்பாக்கி. அண்ட் க்ளோதிங், இந்த உடுத்திகளும் இருந்தது, உடைகளும் இருந்தது. அண்ட் டூல்ஸ்னா என்ன? இப்ப டிராவல் பண்றவங்க ஆட்டோமேட்டிக்கலி டூல்ஸ் அதெல்லாம் கேரி ஆன் பண்ணுவாங்க. எப்படி அந்த ட்ரெக்கர்ஸ் வந்து பெரிய அந்த பேக் பேக் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒவ்வொரு டூல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆன் பண்றதுக்கு. டிராவல் பண்ணி போகும்போது நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம இப்ப டிராவல் பண்றோம், என்னெல்லாம் கொண்டு போவோம்? உங்களுக்கு தெரிஞ்சது துணி மட்டும்தான் இல்லையா? இப்ப கார்ல டிராவல் பண்றோம்னா அப்பா என்னெல்லாம், வீட்டுல ஃபாதர் வந்து என்னெல்லாம் எடுத்து வைப்பாங்க, எல்லா விஷயங்களும் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு பெரிய லாங் டூர் போறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம செட் பண்ணி தான் போவோம் இல்லையா? அதே மாதிரி டூல்ஸ் இருந்தது, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஷிப்ல என்னென்ன இருந்தது, ஃபுட், கன்ஸ், க்ளோத்திங் அண்ட் டூல்ஸ், அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஹி மேட் அ டென்ட் அண்ட் லிவ்ட் இன் இட். அவர் ஒரு கூடாரம். டென்ட்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். இங்கேயும் பேக்லயும் இருக்கு மீனிங் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிளாக் லெட்டர்ஸ்ல, போல்டு லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர், டென்ட் எல்லாம். டென்ட்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? போர்ட்டபிள் கேன்வாஸ் ஷெல்டர். நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியும்ல, அந்த கூடாரத்தை ஈஸியா ரிமூவ் பண்ணி திருப்ப செட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி போர்ட்டபிள் கேன்வாஸ் ஷெல்டர் தான் டென்ட். அதுல வாழ்ந்தாரு. ஒரு கூடாரம் கட்டி அதுக்குள்ள வாழ்ந்தாரு. He counted days on a wooden cross. ஒரு wooden cross மேல அவரு என்ன பண்றாரு? இங்க பாருங்க, see, ஒரு wooden cross இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அங்க வந்து அவரு டேஸ வந்து கவுண்ட் பண்ணாரு. இன்னைக்கு நான் வந்து ஒரு நாள் ஆச்சு, அடுத்த நாள் 2 நாள் ஆச்சு. சோ அப்படி அவங்க நான் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்றத அந்த டேஸ வந்து கவுண்ட் பண்றாரு, என்றாரு. புரிஞ்சுதா? சோ கவுண்டிங் டேஸ். இது வந்து நான் வேற ஒரு ரெஃபரன்ஸ்ல, புக்ல எல்லாம் இருந்த ரெஃபரன்ஸை பார்த்துதான் நான் இந்த போட்டோ எடுத்திருக்கேன். இந்த போட்டோ வந்து உங்க புக்ல கிடையாது. கேன் யூ see in your mobile screen? இந்த போட்டோ உங்க புக்ல கிடையாது. நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் சரியா? உட்டன் கிராஸ்ல அவர் எழுதி, ஏன்னா வேற எந்த இடத்துல எழுத முடியாதுல்ல, கல்ல பாறையில எழுதலாம், ஆனா வந்து கல் வச்சு எழுதணும். இது அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டிருக்கும். ஸோ அந்த உடன் கிராஸ் மேல நான் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்றத நோட் பண்ணி வைக்கிறாரு. அப்படி அவர் ஒரு கேலண்டரை மெயின்டைன் பண்றாரு. ஃப்ரம் தென் ஆன் he was able to keep a calendar. ஒரு கேலண்டரை மெயின்டைன் பண்றாரு. நான் வந்து 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, நம்ம அதுல நோட் பண்ணி எழுதி வச்சா போதுமே. அதுல வந்து ஏதாவது ஒரு கூர்மையான விஷயம் வச்சு அப்படியே செதுக்கி வைக்கணும் இல்லையா? அந்த செதுக்கி வைக்கும்போது நமக்கு தெரியும், நான் வந்து இவ்வளவு நாளாச்சுன்றது. அந்த ஒரு கேலண்டர் அவர் மெயின்டைன் பண்றாரு. On the island he found many kinds of goats and hares which he shot and ate. ஐலண்ட்லயே, அந்த தீவுலயே வந்து அவருக்கு நிறைய வகைகளான ஆடுகள், கோட்ஸ் மீன்ஸ் ஆடு. கோட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஹேர்ஸ்னா நம்ம ஹோமோபோன்ஸ் படிச்சப்பவே நம்ம படிச்சோம். கேட்ச் த ஹேர்னு ஒரு பொண்ணு சொல்லும்.
அவ வந்து தலைமுடியை பிடிச்சி வலிப்பா. அப்ப நான் சொன்னேன்ல, ஹேருங்கிறது தலைமுடி, HAIR தலைமுடியும் இருக்கு, HARE முயல். ஒரு முயலோட ஒரு வகைதான். எக்ஸாக்ட்லி முயல் கிடையாது, நம்ம பார்க்கக்கூடிய ராபிட்டோடது இல்ல. அந்த முயல் ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய இன்னொரு அனிமலை தான், இன்னொரு க்ரீச்சரை தான் நம்ம ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து அந்த தீவுல இருந்தது. அதெல்லாம் அந்த கன்ஸ் வந்து அவர் எடுத்தாருல்ல, அந்த புரோக்கன் ஷிப்ல இருந்து கன்ஸ் எடுத்தாரு பாருங்க. see which the line which I'm underlining. பாத்தீங்களா? அந்த கன்ஸை வந்து அவர் என்ன பண்ணாரு, கன்ஸ் யூஸ் பண்ணி சுட்டு அதை கொன்னு தின்னாரு. ஏன்னா வேற வழி இல்லையே சாப்பாடுக்கு, இல்லையா? வேற என்ன பண்ண முடியும்? காடு கொஞ்சம் காட்டு பகுதியா இருந்தாலும் உள்ள போய் ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னா கண்டிப்பா இதே மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டாதான் உண்டு. இது முன்னாடி உள்ள காலம் இல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். தென் ஹி மேட் அ ஸ்மால் போட். நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்ல பார்த்தாலே அங்க தெரியும், என்ன கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்கல்ல? அதை வந்து சமைக்காம சாப்பிடுவாங்க, வேற வழி இல்லை, சுட்டு சாப்பிட முடியாத சுச்சுவேஷன்ல அதை அப்படியே சாப்பிடுவாங்க கொன்னு, ஃபிஷ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி புரியுதா? இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் கோட்ஸ், ஆடுகளும் ஹேர்ஸ், முயல் வகைகளும் இருந்தது. அதையெல்லாம் கொன்னு தின்னாரு. கடைசியில அவரே ஒரு சின்ன போட்டை வந்து செஞ்சாரு, ஒரு சின்ன படகை அவரு உருவாக்குனாரு. கடைசியில இந்த மரம் கட்டி கொள்ளை எல்லாம் இருக்குமே, நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்க, காடு சார்ந்த இடம், குறுங்காடுகள்ல தான் வாழ்ந்தாங்க. அங்க வந்து ஒவ்வொன்னா கட்டி தான் வாழ்ந்தாங்க, இல்லையா? அதே மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சு ஒரு சின்ன படகு கட்டி அவர் வாழ்றாரு. ஓகே, புரிஞ்சுதா? இது நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்த பிக்சர். நெக்ஸ்ட் அதே பேஜ் பாருங்க, நீங்க பேஜ் ஃபிளிப் பண்ண வேண்டாம். பேஜ் நம்பர் 122 அதே பேஜ் பாருங்க. இங்க பாருங்க, அவர் இப்படியே ஒரு ஃபுட் பிரிண்ட பார்த்துட்டு அப்படியே இருக்காரு, டென்ஷன் ஆகி அப்படின்னு இருக்காரு. பாத்தீங்களா இந்த பிக்சர்? பாத்தீங்களா? அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க இருக்கு, வாசிக்கலாம். One day Robinson found a footprint of a human on the other side of the island. தீவோட வேறொரு சைட்ல வந்து ஒரு காலடி தடத்தை பார்த்தாரு. ஃபுட் பிரிண்ட்னா என்னன்னு படிச்சோம்ல, உங்களுக்கு தெரிஞ்சதுல, பிக்ஷனரியில சொல்லி தந்தேன்ல, அதுதான். ஸோ மனுஷனோட கால் பாதம் தான், சரியா? மனுஷனோட ஒரு காலடி தடம் தான் அவரு பார்த்தாரு. ஐயோ, அப்ப என்ன தவிர கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இவரு வந்து வேற. ஸோ ஐயோ, என்ன தவிர வேற யாராவது இங்க இருக்காங்களோ, இனி நமக்கு அவங்க ஆபத்தானவங்க, ஏன்னா என்ன அடைச்சு வாழ்றதுக்கான ஷெல்டரோ ஹவுஸோ ஒன்றும் அங்க இல்லை. அவர் என்ன அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காரு, ஒரு படகுனா படகு, கூடாரம்னா கூடாரம், ஏதோ கிடைக்கிறது வந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அவரு ஒரு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை தானே. ஸோ நம்மளை தவிர்த்து இங்க வேற யாரோ இருக்காங்களே அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதான் he was frightened seeing that footprint. அந்த காலடி தடத்தை, நம்மள மாதிரி மனுஷனோட காலடி தடம் இங்க இருக்கு. ஸோ நம்மள மாதிரி வேற யாரும் இங்க இருக்காங்களா, நம்மளுக்கு ஆபத்தானவங்களா, இல்ல நல்லவங்களா இருப்பாங்களா, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற அந்த பயம் ஆதங்கத்துல அவர் என்ன பயந்துட்டாரு. ஓகே, ஸோ for 2 years he lived in fear. 2 வருஷமா அதை தாண்டி அந்த ஃபுட் பிரிண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தீவிலே தான் இருந்தார். வேற எந்த வழியும் இல்லையே, டிராவல் பண்ணி போறதுக்கு எந்த ஷிப்பும் கிடையாது. அவருக்கு அங்க இருக்கணும்னு ஆசை கிடையாது. அவருக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடுச்சுன்னா அவர் போவார். பின்ன அந்த எக்ஸ்ப்ளோரேஷனும் அந்த டிராவலிங் குணம், இந்த டிராவலர்ஸ்க்கு எல்லாம் ஒரு குணம் இருக்கு, என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு அவங்க சந்தோஷமா அந்த டிராவலையோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷனையோ எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவருக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றது பிடிக்கிறதுனால அவர் அங்க வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஐலண்ட் விட்டு, இந்த தீவு விட்டு போறதுக்கான படகோ, பெரிய படகோ அல்லது ஷிப்போ, கப்பலோ வந்து கிடையாது. ஷிப்னா கப்பல், போட்னா படகு. போட்னா சின்னதா இருக்கும், ஷிப்பு கொஞ்சம் கூட ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கே தெரியும், அது படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்ப டைட்டானிக் வந்து ஷிப். நார்மலி நம்ம ஃபிஷிங் போட்ஸ் போற போட்ஸ் என்ன, படகுகள். ஸோ ஷிப்னா இன்னும் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும். பெரிய ஷிப் எல்லாம் வச்சுதான் இந்த தீவை தாண்டி போக முடியும். ஏன்னா முன்னாடி மாதிரி அந்த புயலோ இல்ல வந்து ஏதாவது வேவ்ஸ் வந்து நல்ல அலை அடிக்கிற சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன படகுகள் வச்சு போக முடியாது. ஏன்னா இது தெரியாத இடம், நார்மலி எப்பவும் போய் வர இடம் கிடையாது. இந்த படகுல இருந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வந்து படகு வச்சு எப்படியோ போய் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது முடியாத விஷயம்.
ஏன்னா நமக்கு இந்த கடல் பற்றி தெரியாது, எவ்வளவு ரஃப்பா இருக்கும் இந்த சி அப்படின்றது எதுவும் தெரியாது. ஸோ வேற வழி இல்லாம அங்க மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த காலடி தடம் பாக்குறதுப்போ பயந்துட்டாரு. ஐயோ, நம்மளை தவிர்த்து இங்க யாரோ இருக்காங்க போல மனுஷங்களா, இனி அவங்க நமக்கு ஆபத்தானவங்களா, அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டே இருக்கிறாரு. அண்ட் he is living in fear. அந்த ஒரு பயத்திலேயே 2 வருஷத்தை வாழ்றாரு. 2 years he is living. How we know 2 years? 2 வருஷம் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணாரு? அந்த வுடன் க்ரோஸ்ல தான் அவர் எழுதி இருக்காருல்ல, இந்த வுடன் க்ரோஸ்ல எழுதி எழுதி வச்சிருக்காருல்ல, நான் வந்து இவ்வளவு நாளாச்சுன்னு கவுண்ட் பண்ணிட்டே இருக்காரு தானே டேஸ். ஸோ by that we can know that he has lived like 2 years in fear. 2 வருஷமுமே இந்த காலடி தடத்தை பார்த்துட்டு பயந்தே வாழ்ந்திருக்காரு. Then one day he saw some tribal men chasing a young fellow. Next page எடுங்க. அந்த first last line வந்து page 122ல இருக்கு. அது அப்படியே கண்டினியூ பண்ணி next page போகுது. அப்ப இந்த காலடி தடம் பார்த்து பயப்படுறது புரியுதா? அந்த ஒரு படம் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த போர்ட்ரேல் எப்படி அழகா கொடுத்துருக்காங்கன்னு புரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ ஒரு நாள் வந்து அந்த ட்ரைபல் பீப்புள், நான் சொன்னேன்ல ட்ரைபல்னா யாரு, காடு சார்ந்த இடங்கள்லும் இருக்கிறவங்க. இந்த ட்ரைப்ஸை பத்தி இங்கேயும் ட்ரைபல்ன்றது கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 124ல க்ளாசரியில இருக்கு. ரேஷியல் எத்னிக்கல், ரேஷியல் அந்த ஒரு ட்ரைப் ரேஸ்ன்னு சொல்லுவோம், பழங்குடி மக்களோடைய அந்த வகை, அந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ட்ரைபல் பீப்புள். ஸோ இங்க உள்ள ட்ரைபல், ஐ திங்க் ட்ரைபல் பீப்புள் வந்து ட்ரைப்ஸா மட்டும் இல்ல, கேனிபல்ஸாவும் இருந்தாங்க. கேனிபல்ஸ்னா என்ன தெரியுமா? நர மாம்சம் வந்து சாப்பிடுறவங்க, மனுஷனையே கடிச்சு தின்றவங்க. ஏன்னா வேற சாப்பாடுக்கு வேற வழி இல்லை, அது ஒரு விஷயம். பின்ன அப்படி நர மாம்சம் சாப்பிடுறவங்க இருந்திருக்காங்க முன்னாடி காலகட்டத்துல. ஓகே, ஸோ அந்த நர மாம்சம், நரம் மீன்ஸ் வாட், மனுஷனோட மாம்சமே, மனுஷனோட உடம்பையே வந்து ஃப்ளஷையே வந்து கொன்னு கடிச்சு தின்ற மாதிரி ஆனா ஆட்களும் இருந்தாங்க அந்த ட்ரைப்ஸ்ல. எல்லா ட்ரைப்ஸும் அப்படி கிடையாது. முன்னே காலத்துல இந்த நாவல் நம்ம வாசிக்கும் போது, இதுல இப்போ கிளியரா இந்த நாவல் ஃபுல்லா இருந்து வாசிக்கணும்னா அது எவ்வளவோ பேஜஸ் இருக்கு, அந்த ஃபுல்லையும் கொடுக்க முடியாதுல. கட் பண்ணி மெயின் பார்ட்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த ஸ்டோரி புரியணுங்கிறதுக்காக. ஸோ அதுல நாவல் எப்படி இருக்கும்னா, அந்த ட்ரைபல் பீப்புள் யாரையோ விரட்டுறாங்க பாருங்க. இந்த பையனை வந்து இந்த 3 பேர் அப்படியே விரட்டி வராங்க. அப்போ என்ன பண்றாரு, ராபின்சன் க்ரூசோ தன் கையில இருந்த தோக்கு, அந்த என்ன துப்பாக்கியால வந்து சுட்டு கொல்லல, சுடுறாங்க இந்த ட்ரைபல் பீப்புளை. ஸோ இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து லேட்டரா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இவங்க ட்ரைப்ஸா மட்டும் இருக்க மாட்டாங்க, கேனிபல்ஸ்னா நான் இப்ப சொன்ன நரபோஜிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனுஷனோட மாம்சத்தை மனுஷனே கொன்னு கடிச்சு சாப்பிட்டுருவாங்க. ஸோ அதுதான். ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த பையன் தப்பிச்சு ஓடுறான். இந்த பையனை பாத்தீங்களா? பாருங்க, ராபின்சன் க்ரூசோன்னு ஒரு மூவியே வந்திருக்கு, நிறைய நாவல்ஸ் இருக்கு, அதாவது அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அழகா இருக்கும், இந்த ஸ்டோரி வாசிக்கும் போது அழகா இருக்கும். ஸோ இந்த நரபோஜிகள் வந்து, இந்த நரபோஜிகள்னு வேண்டாம், இப்ப நம்ம ட்ரைபல் பீப்புள்னே வைப்போமே, இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து இந்த பையனை அப்படியே விரட்டுறத வந்து ராபின்சன் க்ரூசோ வந்து பாக்குறாரு. Robinson took out his gun and shot twice. 2 தடவை அவங்கள பார்த்து சுட்டாங்க. அதுதான் இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா? இந்த தோல் பக்கத்துல வந்து ஷூட் ஆகி அங்க வந்து பிளட் வந்து வருது. புக் பாருங்க, பார்க்க முடியுதா உங்களுக்கு? அப்போ ராபின்சன் க்ரூசோ வந்து 2 தடவை அவரை பார்த்து சுட்டதும் இவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க, மீதி உள்ளவங்க பயந்து போயிட்டாங்க, அவரும் வந்து ஓடி போயிட்டாரு. புரிஞ்சுதா? He saved the tribal men got scared and ran away. Robinson took out his gun and shot twice. 2 தடவை சுட்டாரு. அதை பார்த்து tribal men என்ன பயந்து, got scaredனா என்ன பயந்து, and ran away திரும்பி ஓடிட்டாங்க. He saved the tribe and named him Friday as he met him on Friday. அவருக்கு அந்த நாள் கணக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு போல, ஆல்ரெடி அவர் டேஸ்ல கவுண்ட் பண்ணிட்டே தானே இருந்தாங்க. இப்போ ஷிப்ல இருந்த வரைக்கும் எந்த டே நம்ம வந்தோன்றதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன அவரு வந்து கவுண்ட் பண்ணியிருக்காரு டேஸ். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை தான், ஒரு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தான் இந்த பையனை வந்து, இந்த யங் ஃபெலோ வந்து இந்த ட்ரைப்ஸ் கிட்ட, இந்த கேனபல்ஸ் கிட்ட இருந்து அவரு காப்பாத்திருக்காரு. அப்போ
அந்த பையனை வந்து வெள்ளிக்கிழமை மீட் பண்ணதுனால அந்த பையனுக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஓகே, ஸோ தட் இஸ் நாட் ஃப்ரைடே அப்படின்னு சும்மா ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு ஜாலியா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பேர் வச்சு அவரு என்ன பண்றாரு, அப்படியே அந்த பையனை தன் கூடயே எடுத்துக்கிறாங்க. தன்னோடயே வந்து கொண்டு போறாங்க. அவனை வந்து ஃப்ரெண்ட், ஹீஸ் கன்சிடரிங் ஃப்ரைடே ஆஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அவரை மாதிரியே வந்து மனுஷனை மாதிரி சாப்பிட்றதுக்கும் ஷூட் பண்ணவும் இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா ட்ரைப்ஸுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஒரு ஸ்பேஸில் இருப்பாங்க. அவங்களுக்கான உரிய கல்ச்சர்ஸ், அவங்களுக்கான உரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவங்க இருப்பாங்க இல்லையா. அப்ப மனுஷங்களோட மனுஷங்க கூட அந்த மிங்கிலிங் இது ஜாஸ்தி இல்லாததுனால மனுஷங்க எப்படி பழகுவாங்கன்றது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ முன்னாடி காலத்துல கொஞ்சம் கூட தெரியாம இருக்கு. இப்பதான் வந்து பழங்குடி மக்களுக்கு வந்து படிப்பு வசதி வேணும், அவங்களுக்கு நில வசதி வேணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. நீங்க பேப்பர்ல எல்லாம் வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும். புரியுதா? ஸோ அப்ப இந்த ட்ரைபல் பர்சன், இந்த பையன், அதாவது ஃப்ரைடேன்னு அவனை மீட் பண்ணி அவனை சேவ் பண்ணதுனால வெள்ளிக்கிழமை அவனை மீட் பண்ணி சேவ் பண்ணியிருக்காரு யாரு, ராபின்சன் க்ரூசோ. அதனால அவர் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேங்கிற பேரே வந்து அந்த பையனுக்கு வச்சிருக்காங்க. அட் லாஸ்ட் ஹி ஹேட் அ ஹியூமன் ஃப்ரெண்ட் இன் த ஐலண்ட். இவ்வளோ வருஷம் 2-3 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. பல நிறைய வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்படித்தானே? வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கடைசியில இந்த ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட், ஒரு இது வரைக்கும் அவரோட ஃப்ரெண்ட் யாரு, அந்த டாக் தான். அவர் கூட இருந்ததே ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கே ஒரு டாகை மீட் பண்ணாரே தூங்கி எழும்பின, அந்த நாய் மட்டும் தான் அவர் கூட இருந்தது. இப்ப என்ன, ஒரு ஹியூமன் ஃப்ரெண்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பையனோட பேர் என்ன, ஃப்ரைடேன்னு அவரு அந்த பேரை வந்து போட்டாரு. And here Robinson taught Friday to speak in English, to shoot and eat like a human. இங்கிலீஷ் பேசவும், குறி வச்சு சுடவும், சாப்பிடவும், மனுஷன மாதிரி சாப்பிடவும் சொல்லி கொடுத்தாரு. யாரு, ராபின்சன் க்ரூசோ வந்து ஃப்ரைடேக்கு டீச் பண்றாரு. அண்ட் அவரோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் போக போக அவரோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் இவர் கூட வாழ ஆரம்பிக்கும் போது. ஓகே, ஃப்ரைடேயோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாம் மாறி அவனும் என்ன, ஒரு நார்மல் ட்ரைபல் பர்சன் இல்லாம நார்மல் பர்சனா அவன் மாறுவான். நார்மல் பர்சன் இல்ல, ட்ரைபல் பர்சன் இல்லாம இந்த ராபின்சன் க்ரூசோ மாதிரி ஹேர் ஸ்டைல், அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாம் வேர் பண்ணி இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சு அவனும் அவரை மாதிரி இருப்பாங்க. சரியா? சரி, இனி கீழே இருக்கு, நீங்க பேஜ் ஃபிளிப் ஆன் பண்ண வேண்டாம். பேஜ் 123ல கீழே இருக்கு, அந்த பிக்சர் கீழே. One day they both saved some people from the cannibals. இதுதான் நான் சொன்னேன். இதே மாதிரி விரட்டி வந்த ட்ரைபல் பீப்புள், அவங்க கேனபிள்ஸ், நரபோஜிகளா இருந்தாங்க. மனுஷனோட உடம்ப மனுஷனே வந்து கொன்னு சாப்பிட்டுட்டு இருந்த கேனபிள்ஸ் கிட்ட இருந்து ஒரு சிலவங்கள வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து காப்பாத்துறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகுது, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா ஒவ்வொருத்தங்களோட இமோஷன்ஸை பகிர்ந்துக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, விலங்குகளை சுட்டு கொள்றாங்க, சாப்பிடுறாங்க, கிடைக்கிற விஷயங்களை வச்சு சாப்பிடுறாங்க. அப்படியே வந்து நாட்கள் போகுது. அப்படியே இருந்துட்டு இருக்கிற நாள், ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த கேனபிள்ஸ் நரபோஜிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி இந்த பையனை விரட்டிட்டு வந்த மாதிரி ஒரு சில ஆட்களை வந்து அடிமைகளா வச்சு அவங்கள வந்து கொல்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா அந்த கேனபிள்ஸ் கிட்ட இருந்து ராபின்சன் க்ரூசோ அண்ட் ஃப்ரைடே ஆர் சேவிங் சம் பீப்புள். கொஞ்சம் ஆட்களை வந்து சேவ் பண்றாங்க. Among them they found Friday's fathers and his friends. அவங்கள இந்த ட்ரைபல் பையன் இருக்கான்ல, அந்த பையன் அங்கேயே இருக்கிறவன் தான் போல இருக்கு, அந்த ஐலண்ட்லயே இருக்கிற பையன் தான் போல இருக்கு. அவனோட அப்பா வந்து இல்லாம இருந்தாங்க, அவங்க அப்பா வந்து காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. ஸோ இப்பதான் தெரியுது அந்த கேனபிள்ஸோட ஸ்லேவரியில இருந்திருக்காங்க. ஸோ கேனபிள்ஸ் கிட்ட இருந்து ஒரு சில மக்களை காப்பாற்றினதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, ஃப்ரைடேவோட அப்பாவும் அந்த கூட்டத்துல இருந்தாங்க. அவங்க காப்பாத்தின கூட்டம் கேனபிள்ஸ் கூட்டம் இல்ல, காப்பாத்தின மக்கள் கூட்டத்துல இருந்து ஃப்ரைடேவோட அப்பா, அந்த ட்ரைபல் யங் ஃபெல்லோ ஃப்ரைடேவோட அப்பாவும் இருந்தாங்க, அவனோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. புரிஞ்சுதா? Friday's father and his friends. They stayed with Robinson and Friday for a few days and left the island. கொஞ்ச நாள் இவங்க கூட தங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஐலண்ட் விட்டு போயிட்டாங்க. அவங்க எப்படியோ போயிருப்பாங்க, சின்ன படகோ, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இடம் தான்.
அப்படியே அவங்க வந்து டிராவல் பண்ணி வேற இடத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. மேபி டிராவல் பண்ணி போறாங்களா இருக்கும். இவங்க அவங்க கூட போகல. சரியா? அப்பாவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இவன் வந்து என்ன பண்ணான், ராபின்சன் க்ரூசோ கூடயே தான் இருந்தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் கூட இருக்கிறதுக்கு, அட்வென்ச்சரஸா வந்து இருக்கிறதுக்கு. அண்ட் இவரோட மைண்ட் ப்ராசஸ், இவர் அவருக்கு கத்து கொடுத்த விஷயங்கள் எல்லாம் அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கலாம். இவங்க கூட அப்படியே ஜென்யூனா நன்றியோட அப்படியே சந்தோஷமா ராபின்சன் க்ரூசோ கூட இந்த ஃப்ரைடே வந்து இருக்கான். ராபின்சன் க்ரூசோ இஸ் வெரி மச் what genuine in his friendship, and he would like to spend time and days with Robinson Crusoe. So he doesn't go with his father. அவங்க அப்பா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் போல, ராபின்சன் க்ரூசோ கூட இருந்தாங்க. வேறொரு நாள், another day, Friday informed Robinson about a ship. They both hid and watched the ship. வேறொரு நாள் என்ன பண்றாரு, இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கு. ஃப்ரைடே ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் வந்து ஒரு ஷிப் வந்து பாக்குறாரு. கப்பல் வந்து கரையோரமா நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அந்த ஐலண்டுக்கு பக்கத்துல எங்கேயோ நிக்குது. அப்போ அதை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஃப்ரைடே வந்து ராபின்சன் க்ரூசோ கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஷிப் நான் பார்த்தேன், அங்க நிக்குது அப்படின்றார். அப்போ என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்து, தே போத் ஹிட்னா என்ன, ஹைடோட பாஸ்ட் டென்ஸ், HIDE, ஹைடுனா என்ன, ஒளிஞ்சு. மறைஞ்சிருந்து, ஒளிஞ்சோ மறைஞ்சோ இருந்து அந்த ஷிப்பை வந்து வாட்ச் பண்றாங்க. என்ன நடக்குது, அந்த ஷிப்ல யாரெல்லாம் இருக்காங்க, அந்த ஷிப்ல வந்து நம்ம ஏறி போக முடியுமா, பயணம் செஞ்சு இந்த ஐலண்ட்ல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க என்னெல்லாம் அந்த ஷிப்புக்குள்ள நடக்குது அப்படின்னு. ராபின்சன் learned that the ship's next page number 124, ship's men had rebelled against the captain. After killing some of the rebels, Robinson, Friday and the captain retook the ship. அது ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து பார்த்ததுல ராபின்சன் க்ரூசோக்கு என்ன புரியுது, அந்த ஷிப்ல இருந்த மென், ஷிப் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க எல்லாம் இந்த டிராவல் பண்றதுக்கு, அந்த என்ஜின் மாத்தி இந்த ஒர்க்கர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ், அந்த மென், ஷிப் மென், கப்பலுக்குள்ள இருந்து சில ஆட்களுக்கு வந்து அந்த கேப்டன் மேல கோவம், புரட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. மேபி சம்பளமா இருக்கலாம், எனி இஷ்யூஸா இருக்கலாம், ஸ்லேவரியா நடத்துறதுனால இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஷிப்ல இருந்த ஆட்களுக்கு வந்து கேப்டன் மேல கோவம், அதனால அவங்க புரட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க, போராடிட்டு இருந்தாங்க. இப்போ ரிபல்னா என்ன, அவங்க கிளர்ச்சி ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து இது கிடைக்கல, இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேப்டன் மேல இதா இருந்து ரிபல் பண்ணிட்டே இருந்தாங்க. ரிபலிங் மீன்ஸ் அந்த புரட்சி செய்துட்டே இருந்தாங்க, கிளர்ச்சி ஏற்படுத்தி புரட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் கில்லிங் சம் ஆஃப் த ரிபல்ஸ், ரிபல்ஸ்ங்கிறதும் உங்களோட புக்லே இருக்கு பாருங்க. ரிபல்ஸ்ங்கிறது பாருங்க, பேஜ் நம்பர் 124ல க்ளாசரியில கீழே இருக்கு. பீப்புள் ஹூ ப்ரொட்டஸ்ட் அத்தாரிட்டி, அத்தாரிட்டிக்கு ஆப்போசிட்டா வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடியவங்க. ப்ரொட்டஸ்ட்னா என்ன, எதிர்த்து போராடுறவங்க, அதில் புரட்சி ஏற்படுத்திக்கொண்டு இருக்கிறவங்க. சரியா, இது எங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கல, அல்லது எங்களோட பேசிக் நீட்ஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி எதிர்த்து போராடுவாங்கல்ல, அவங்க தான் ரிபல்ஸ். ஸோ அவங்களுக்கு ராபின்சன் க்ரூசோக்கு இந்த ரொம்ப நாள் இந்த வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுல என்ன புரியுது, இந்த ஷிப்புக்குள்ள இருந்த ஆட்களுக்கு வந்து கேப்டன் மேல ஏதோ ஒரு விஷயத்துல கோவம் இருக்கிறதுனால இவங்க வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அப்ப அத சாக்கா வச்சு, ஓ இவங்களை கொன்னுட்டா கேப்டன் என்ன, கேப்டனும் அப்ப என்ன பண்ண முடியுதுல, இந்த ஷிப் ஒர்க்கர்ஸ் வந்து இப்படி புரட்சி பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்யாம இருக்கிறதுனால இங்க இருந்து ஷிப்பு மூவ் ஆகி வேற இடத்துக்கு மூவ் பண்ணவும் முடியல. இப்ப இவங்க கேப்டனால தனியா வந்து எந்த வேலை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பார்த்துக்க முடியுமா, நமக்கு ஒர்க்கர்ஸ் இருந்தாதான் அதுபடி நம்மளால செயல்படுத்த முடியும். எந்த ஒரு விஷயம்னாலும், ஷிப்பு மட்டும் கிடையாது, நம்ம வேலை செய்யற இடத்துல கூட வந்து அத்தாரிட்டி பெருசா நாங்க தான் பெரிய ஆட்கள்னு சொல்லி இருந்தா வந்து அங்க வேலை நடக்குமா, கிடையாது. அங்க உழைக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களும் எல்லாம் every employee should be given their basic facilities. Only then that company or that factory can run. அதே மாதிரி கேப்டனால தனியா வந்து ஷிப் எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது, டிராவல் பண்ணி. ஸோ இவன் இந்த சாக்கை பயன்படுத்தி ராபின்சன் க்ரூசோவும் இந்த ஃப்ரைடேயும், இவங்க ரெண்டு, இதுதான் ராபின்சன் க்ரூசோ, இது ஃப்ரைடே. பாத்தீங்களா, ஃப்ரைடே அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சட்டை எல்லாம் போட்டுட்டு நிக்கிறான். பாத்தீங்களா, ராபின்சன் க்ரூசோ மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணி நிக்கிறான். ஒரு ட்ரைபல் பீப்புள் மேன்ல இருந்து ஒரு
ஒரு என்ன சிட்டி மேன் மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணி நிக்கிறான் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு புரட்சியாளர்கள் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க, கேப்டனுக்கு பிரச்சனை. இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு, இந்த ஒரு சாக்கை பயன்படுத்தி ராபின்சன் க்ரூசோ அந்த கேப்டனை ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி என்ன இந்த புரட்சியாளர்களை சில பேரை வந்து கொல்றாங்க. நல்ல புரட்சி, அதுல மெயின் டீமா இருப்பாங்கல்ல, நம்ம இதெல்லாம் நமக்கு தேவைடா, இதனால நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அந்த மெயின் ஹெட் இருப்பாங்கல்ல, அந்த மெயின் பீப்புளை வந்து கொலை பண்ணிடுவாங்க, சுட்டு கொன்னுடுவாங்க. அப்ப என்னாச்சு, மீதி கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கேப்டன் கிட்ட ரொம்ப புரட்சி செய்ய மாட்டாங்க, ரொம்ப வந்து போராடிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பயந்து, ஐயோ இவங்க கொல்றாங்க, நம்ம உயிரும் போக்குதான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அப்படி கேப்டனும் ராபின்சன் க்ரூசோ அப்புறம் ஃப்ரைடே எல்லாருமா சேர்ந்து இந்த கிளர்ச்சியாளர்களை எல்லாம் கொண்டு போட்டுட்டு, மெயின் கிளர்ச்சியாளர்களை எல்லாம் கொண்டு போட்டு, வேற உள்ள பர்சன்ஸும் கேப்டனும் எல்லாம் சேர்ந்து அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட் லாஸ்ட் ராபின்சன் sailed from the island to England with Friday after 28 years, 2 months and 19 days. புரிஞ்சுதா? ஃப்ரைடேயும் ஆஃப்டர் கில்லிங் சம் ஆஃப் த ரிபல்ஸ், கொஞ்சம் புரட்சியாளர்களை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் ராபின்சன், ஃப்ரைடே அண்ட் கேப்டன் ரீடுக் த ஷிப். ராபின்சனும் ஃப்ரைடேயும் கேப்டனும் இந்த ஷிப்பை திரும்பி எடுத்து அவங்க பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க, இந்த தீவுல இருந்து புறப்பட ஆரம்பிச்சாங்க. அட்லாஸ்ட் கடைசியில் அவங்க சொல்றாங்க, ராபின்சன் sailed from island to England. இந்த ஐலண்ட்ல இருந்து இங்கிலாந்து தான் அவரோட இடமா இருக்கு, அதுல அவங்க போக நினைக்கிற இடம் இங்கிலாண்டா இருக்கலாம். அந்த இங்கிலாந்துக்கு போறதுக்கு என்ன, இங்கிலாந்துக்கு ராபின்சனோட இடம் இங்கிலாண்டா இருக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு இங்கிலாந்துக்கு அவன் போய் சேர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? 28 வருஷமா இந்த தனி தீவுலே இருந்திருக்காரு ராபின்சன் க்ரூசோ. இந்த தீவுல நிறைய வருஷம் தனியா இருந்து, நாய் கூடவே தனியா இருந்துட்டு, தென் என்ன ஃப்ரைடே கிடைச்சாங்க, ஃப்ரைடே கூட ஜாலியா இருந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து 28 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த தீவுல இருந்து புறப்படுறாரு. பாருங்க, நாயும் இருக்கு. The dog he met before 28 years, from day one, that dog is also with them. அதுதான் இந்த படம் வந்து இன்ஃபார்ம் பண்ணி பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. பாருங்க, உங்களோட புக் பாத்தீங்களா? இங்க ராபின்சன் க்ரூசோ இருக்காங்க, ஃப்ரைடே இருக்காங்க, that dog is also there. The dog he met on day one, that dog is also along with Robinson Crusoe and Friday. Have you understood ma? So அந்த ராபின்சன் க்ரூசோவும் ஃப்ரைடேயும் நாயும் என்ன பண்ணுது, அந்த ஷிப்ல இருந்து அந்த ஐலண்டை விட்டு அப்படியே இங்கிலாந்துக்கு போறாங்க. 28 வருஷம் 2 மாசம் 19 நாள் கழிச்சு அவங்க ஐலண்ட்ல இருந்து புறப்படுறாங்க. There ends the story. அங்க அவங்களோட அட்வென்ச்சரஸான எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு அவங்க சேஃபா போய் சேரறதுக்கு அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இந்த ஷிப்புக்குள்ளதான் இவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. அப்படியே தீவை பார்த்து அப்படியே கை காமிக்கிறாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் அவர் வாழ்ந்து வந்த தீவா இருக்கலாம். ஸோ அவர் அப்படியே போறாரு இந்த தீவை விட்டு. இந்த பையன் கூட சேர்ந்து நாயும் இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த கதை? ஸோ at first Robinson Crusoe is very much interested in adventures. முதல்ல இருந்து நான் சொல்றேன், அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு பையனா இருக்கிறதுனால he left his home and he sailed to sea. sea travel வந்து ஒரு கடல் பயணம் வந்து மேற்கொண்டாரு. போற வழியில the shipwreck ஏற்பட்டுச்சு. The ship wrecked because of a great storm and the ship began to sink. மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. So he somehow managed to swim to an island. ஒரு ஐலண்டுக்கு நீந்தி போய் அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு, தூங்குறாரு. தூங்கி எழும்புனதும் he could see a dog. அந்த டாக் ஒரு கம்பேனியனா இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து அந்த டாக் வந்து கம்பேனியனா இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் he is beginning to explore that island. அந்த இதை வந்து புது புது பிளேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து என்னென்ன நமக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன இருக்கும், நம்ம சர்வைவலுக்கு என்னென்ன இருக்குன்றதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. he could find a broken ship. ஒரு broken shipல இருந்து ஃபுட், க்ளோத்திங், அந்த மாதிரி கன்ஸ், அந்த மாதிரி அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. then he begins to live in that island with the dog. then
later on one day he's finding a footprint of a human, ஒரு மனுஷனோட காலடி தடத்தை பார்க்கறாரு, பயப்படுறாரு, he's frightened and he lives with the fire for about 2 years. 2 வருஷமா அந்த பயத்திலே பயம் கழிச்சு அப்படியே வாழ்றாரு. Then what is happening next? அந்த பையனை வந்து விரட்டி ஒரு நாள் அவர் பார்க்கும்போது ஒரு யங் ட்ரைபல் ஃபெல்லோவை அந்த கேனபல்ஸ் வந்து விரட்டிட்டு வராங்க. அந்த பையனை வந்து அந்த கேனபல்ஸ் கிட்ட, அந்த ட்ரைபல் பீப்புள் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு யூசிங் அ கன். He is shooting out that cannibals and they are scared. Cannibals got scared by hearing and seeing that shooting and all. So they scared and they ran away from that space. அந்த இடத்துல இருந்தே அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்போ அவர் ஃப்ரைடே வந்து அந்த பையனை வந்து கேனபல்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. அந்த பையனுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. அது வெள்ளிக்கிழமை வந்து அவரை மீட் பண்ணதுனால அவனுக்கு ஃப்ரைடே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. Then that Friday is always with Robinson Crusoe. Robinson Crusoe begins to teach him so many things: how to behave, how to eat, how to shoot, how to speak in English. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து Robinson Crusoe is teaching Friday, and Friday becomes a genuine companion of Robinson Crusoe. Then one day again cannibals வந்து attack பண்றாங்க ஒரு சில மக்களை. அந்த மக்களை வந்து அந்த மக்கள் கூட்டத்தை வந்து ராபின்சன் க்ரூசோவும் ஃப்ரைடேயும் தனித்து நின்று அவங்க வந்து சேவ் பண்ணி எடுக்கிறாங்க. நான் சேவ் பண்ணதுல வந்து ராபின்சன் க்ரூசோ அண்ட் ஃப்ரைடே வேர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரைடேயோட அப்பாவும் அந்த காப்பாத்தின கூட்டத்தில் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, அவனோட சில ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. They find Friday's father and some of his friends and they stay with them for some days. Then they leave the island. கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்துட்டு ஐலண்ட் விட்டு எங்கேயோ போறாங்க. இவங்க 2 பேருமே அவங்க கூட போகல. ஃப்ரைடே வந்து ராபின்சன் க்ரூசோ கூடயே தான் இருந்தாங்க. ஃபைனலி ராபின்சன் க்ரூசோ கிட்ட ஒரு நாள் போய் ஃப்ரைடே சொல்றாரு, நான் ஒரு கப்பலை பார்த்தேன், ஸோ அந்த கப்பல் நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கீனா வாட்ச் பண்றாங்க. அங்க என்ன நடக்குது? கப்பலுக்குள்ள ஒரு புரட்சி நடக்குது. கேப்டனுக்கும் அந்த ஷிப் ஒர்க்கர்ஸ் கிட்டேயும் ஒரு புரட்சி நடக்குது. ஸோ அந்த புரட்சி நடக்கும்போது என்ன ஆகுது? இந்த ஒரு சாக்கை பயன்படுத்தி ராபின்சன் க்ரூசோவும் ஃப்ரைடேயும் ஒரு சில ப்ரொட்டஸ்டர்ஸை, அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து கொன்று போட்டுட்டு they retook the ship. Who? Robinson Crusoe and Friday and the captain dog is also there with them. They retook the ship and they left the island after 28 years, 2 months and 19 days. நான் சொல்லி முடிச்சிட்டேன் இந்த கதையை. லாஸ்டா நான் சம்மரி கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி, ஒரு அழகான எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டோரி. இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸும் இதில் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கிளாசரி என்ன, மீனிங்ஸ் என்னென்னு பார்க்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மீனிங்ஸ் எல்லாம். அந்த அட்வென்ச்சர்னா என்ன? சாகசங்கள், ரிஸ்க்ஸ் நிறைய இருக்கக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் அண்டர்டேக்கிங், ரிஸ்கியான நிறைய சாகசம் கலந்த விஷயங்கள் தான் அட்வென்ச்சர்ஸ். ஓகே, ரிஸ்கி ஆர் அன்எக்ஸ்பெக்டட் அண்டர்டேக்கிங். இதெல்லாம் எழுதி படிங்க, எக்ஸாமுக்கு கேட்டால் எழுத தெரியணும். மீனிங்ஸ் வந்து இனிமே யாரும் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, மீனிங்ஸ் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர்னா என்ன நான் சொல்லியிருக்கேன். அது வந்து அலசி ஆராய, ஒரு புது இடத்துக்கு நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். ட்ராவல் த்ரூ அண்ட் அன்னோன் ஏரியா டு லேர்ன் மோர் அபவுட் இட். ஒரு தெரியாத இடத்து, ஸ்ட்ரேஞ்சான ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்த பற்றி இன்னும் அழகாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஓகே. டென்ட், போர்ட்டபிள் கேன்வஸ் ஷெல்டர், உங்களுக்கு தெரியும். கூடாரம். ட்ரைபல், இதில் ரேஷியல் எத்னிக்கல்னு கொடுத்துருக்காங்க. இனி ட்ரைப்னு கேட்டாலும் இந்த கம்யூனிட்டி பிக்ஷனரியில் இருக்கிறதும் சொல்லலாம், அல்லது ட்ரைபல்னு கேட்கும்போது ரேஷியல் எத்னிக்கல்னு எழுதுங்க. ட்ரைப்னு கேட்கும்போது பிக்ஷனரியில் உள்ளது எழுதுங்க. நெக்ஸ்ட், கேனபிள்ஸ் ஹியூமன்ஸ் ஹூ ஈட் அதர் ஹியூமன்ஸ். அதான் நான் சொன்ன நரபோஜிகள். புரிஞ்சுதா? மனுஷனோட மாம்சத்தையே வந்து கொன்று சாப்பிடுவாங்க. மனுஷ உடம்பே வந்து மனுஷனோட ஃப்ளஷே வந்து கொன்று சாப்பிடுவாங்க. ஹியூமன்ஸ் ஹூ ஈட் அதர் ஹியூமன்ஸ், அவங்களும் மனுஷங்க தான், அவங்க வேற மனுஷங்களை வந்து சாப்பிடுவாங்க. ரிபல்ஸ், பீப்புள் ஹூ ப்ரொட்டஸ்ட் அத்தாரிட்டி, கிளர்ச்சியாளர்கள், போராடி எதிர்த்து வந்து அத்தாரிட்டிக்கு எதிர்த்து மெயினான ஆட்களுக்கு எதிர்த்து போராடுறது. சரியா? ஃப்ரைட்டன்னா என்ன? பயப்பட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அஃப்ரைட், பயப்படுறது, ஃப்ரைட்டன்ட். அவ்வளோதான்.
இனி let us understandல இது வந்து match the words. இதுல ராபின்சன் யாரு, cannibals யாரு, ஃப்ரைடே யாரு, ஃபுட்பிரிண்ட்னா என்னன்றது இந்த பிக்சர் யூஸ் பண்ணி நீங்க மேட்ச் பண்ணணும். இது உங்களுக்கு homework. புரிஞ்சுதா? This is a homework for you. Do the homework properly. See the picture and then do. Already I have explained in the lesson what all is யார் யார் எந்தெந்த கேரக்டர்னு அந்த பிக்சர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாச்சு. இனி ஆன்சர் யூசிங் எஸ் ஆர் நோ அண்ட் பிக் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரிஸ் டு சப்போர்ட் யுவர். நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது எஸ் ஆர் நோவான்னு அந்த கொஸ்டினை வாசிச்சு சொல்லணும். அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சென்டென்ஸும் லெசன்ல இருந்து எடுத்து சொல்லணும். லெசன்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் எழுதணும். நம்ம ஓன் சென்டென்ஸ் எழுதக்கூடாது. லெசன்ல ஒரு சென்டென்ஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த ப்ரூவ் பண்றது மாதிரி, இது உண்மை, இது சரிதான், நீங்க சொன்னது எஸ் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரங்கிறது மாதிரி சென்டென்ஸ் ஒரு லெசன்ல இருந்து ஒரு சென்டென்ஸை பிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ I've given, was Robinson interested in sea adventures? Yes, கண்டிப்பா அவருக்கு sea adventuresனா ரொம்ப பிடிக்கும். எந்த லைன்? பேஜ் நம்பர் 121 எடுங்க. Take your pencil everybody. Take your pencil. அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு he loved adventures. அதுதான் அந்த லைன் ப்ரூவ் பண்ணுது அவருக்கு அட்வென்ச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சி அட்வென்ச்சர்ஸ்னா கடல் சாகசங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றது. நமக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் தான் பிடிக்கும் இல்லையா? சரி, டிட் மார்க் பண்ணிட்டீங்களா அந்த லைன்? இங்க எடுத்து எழுதுங்க. நான் இதோட தனி போட்டோ போட்டிருக்கேன். அங்க ஸ்பேஸ் இருந்தா உங்க புக்லயே அழகா தெளிவா நீட்டா எழுதுங்க. அங்க இடம் இல்லைன்னா உங்க நோட் புக்ல எடுத்து எழுதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் கொஸ்டின்ல ஆன்சர், டெஸ்ட்ல ஆன்சர் கேட்டா எழுத தெரியணும். எழுத தெரியாம வந்து சும்மா ஸ்பேஸ் விட்டு வைக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ எம் டீச்சிங் யூ. இருந்த பிறகும் வந்து ஆன்சர்ஸ் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணலன்னா அதோட அர்த்தம் என்ன? டிட் ராபின்சன்ஸ் ஷிப் சிங்க்? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ராபின்சனோட கப்பல் வந்து மூழ்கிடுச்சா? கண்டிப்பா மூழ்கிடுச்சு. அதனால தானே ஐலண்டுக்கு போனாரு. எஸ். அது எந்த லைன் பாருங்க. பேஜ் நம்பர் 121ல தேர்ட் லைன் ஒன் டே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. நான் அதுல ஒன் டேன்னு எல்லாம் எழுதல. His ship started to sink because of a great storm. You can see that line. Have you seen? Page number 121ல third line. பாத்தீங்களா? அதுதான். His ship started to sink because of a great storm. ஒரு பெரிய புயல்னால அவரோட கப்பல் வந்து மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. Was Robinson alone in the island? ஐலண்ட்ல alone தனியா இருந்தாரா? கிடையாது. நாயும் இருந்தது இல்ல. அவர் தூங்கி எழும்பினப்பவே அவர் நாயை பார்த்துட்டாரு. அப்போ நோ. ஆன்சர் வந்து நோ. அதை ப்ரூவ் பண்ண மாதிரியான சென்டென்ஸ் பேஜ் நம்பர் 121ல லாஸ்ட் லைனுக்கு முந்தின லைன். when he woke up he found a little dog next to him. அவர் தூங்கி எழும்பினப்பவும் ஒரு சின்ன ஒரு நாயை வந்து அவர் பார்த்தாரு. அவர் பக்கத்துல நாய்க்குட்டியை பார்த்தாரு. சரியா? டிட் ராபின்சன் கில் ஃப்ரைடே? அப்படியா? நோ. அவருக்கு அதுக்கு ஃப்ரைடே எல்லாம் அவர் ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்டா தான் ஃப்ரைடே நினைச்சு அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. ஃப்ரைடேக்கு எல்லாமே ராபின்சன் க்ரூசோ வந்து சொல்லி கொடுத்தது. ஸோ அதோட மெயின் ப்ரூஃப் என்ன? கடைசி வரைக்கும் அந்த பையனை கொல்லவே இல்லை. ஏன்னா ராபின்சன் sailed from the island to England with Friday. நிறைய ப்ரூஃப் சொல்லலாம். அவருக்கு கடைசியில ஒரு ஹியூமன் ஃப்ரெண்டு கிடைச்சது அப்படின்னு பேஜ் நம்பர் 123ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய லைனா இருக்கலாம். ஆனா எனக்கு இன்னும் இந்த லைன் வந்து கொஞ்சம் கூட கன்வின்சிங்கா இருந்தது. இன்னும் ப்ரூஃப் வந்து நல்ல ஜாஸ்தியா இருந்தது இந்த லைன். ஏன்னா அந்த லாஸ்ட் பேஜ் நம்பர் 124ல இருக்கக்கூடிய லாஸ்டுக்கு முந்தின லைன் தேர்ட் லைன் பாருங்க. ராபின்சன் sailed from the island to England with Friday. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் ராபின்சன் அவர் ஃப்ரெண்டா தான் நினைச்சு ரொம்ப ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஜென்யூன் கம்பேனியனா தான் ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க ரெண்டு பேரும் பழகி இருக்காங்க. ஸோ அதோட பெரிய ஆதாரம் ப்ரூஃப் தான் கடைசி வரைக்கும் ஃப்ரைடே வந்து அவர் கூட இருந்து இங்கிலாந்து போகும்போது ராபின்சனும் ஃப்ரைடேயும் சேர்ந்து தான் போனாங்க along with that dog. Now, do cannibals eat people? Yes. ஏன்னா அவங்க சாப்பிடுறதுனால தான் அந்த புக்ல இருந்து லெசன்ல இருந்து கேட்டீங்கன்னா they both saved some people from cannibals. அவங்க சாப்பிடுற நரபோஜிகளா இருக்கிறதுனால தான்.
அதில் அந்த லைன் கிளியராக இண்டிகேட் ஆகலை, ஆனால் நமக்கு மீனிங்கில் இருக்குது. அந்த மீனிங்கில் இருக்கிறத நம்ம வந்து சென்டென்ஸாக கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நான் வந்து இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். தே போத் சேவ்ட் சம் பீப்புள் ஃப்ரம் கேனிபல்ஸ். அதாவது பேஜ் நம்பர் 123ல லாஸ்ட் செகண்ட் பேராகிராஃப், அந்த பிக்சருக்கு கீழே இருக்கிற பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன். அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சு படிங்க. இதோட தனி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பார்த்து கரெக்டாக எழுதி எடுங்க. மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி எடுங்க. நான் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 126, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது கரெக்ட் சீக்வென்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட்டும் 10th வந்து ஆல்ரெடி அரேஞ்சாக இருக்குது. செகண்டும் தேர்டும் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் எல்லாம் எது வரும்? ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் இன் த சி. அடுத்தது என்னவா இருக்கும்? சர்ச்சஸ் த ஐலண்டா? கிடையாது. சர்வைஸ் ஷிப்ரக்கா? அதை பாருங்க. செகண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஃபைண்ட்ஸ் த ஷிப்ரெக். ஷிப்ரெக் ஆகுறது. ஷிப்ரெக்னா என்ன? கப்பல் வந்து மூழ்க ஆரம்பிக்குது, கப்பல் வந்து கவிழ்ந்துடுச்சு, கப்பல் கவிழ்றத அவர் வந்து உணர்றாரு. ஃபைண்ட்ஸ் ஷிப்ரெக், அதுதான் செகண்ட். தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம் அந்த ஆர்டர் படி, அந்த லெசனோட ஆர்டர் படி எப்படி வருங்கிறத இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ரவுண்ட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க, பென்சில் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், சேம் பேஜில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர். ஷார்ட் ஆன்சர், ஹூ இஸ் த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி? ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி யாரு? ராபின்சன் க்ரூசோ. ஏஜ் ஆஃப் ராபின்சன் க்ரூசோ when he left for sea, அது பேஜ் நம்பர் 121லே இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கு. இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கு. 19 years. why did he grow crops? அவர் crops grow பண்ணியிருக்காரு, ஆனால் இந்த லெசனில் நமக்கு இல்லை, நாவலில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்காக இல்லை, ஃபுட்டுக்காக அவர் வந்து crops grow பண்ணார். what made him frightened? எது வந்து அவரை ரொம்ப பயப்படுத்திடுச்சு? ஃபுட் பிரிண்ட்ஸ், ஒரு மனுஷனோட காலடி தடம் வந்து அவரை பயப்படுத்திச்சு. why did Robinson name the tribe Friday? எதனால ராபின்சன் க்ரூசோ வந்து அந்த ட்ரைபல் பர்சனை வந்து ஃப்ரைடேன்னு பேர் போட்டாரு? ஏன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை தான் அந்த பையனை வந்து மீட் பண்ணாங்க, ஸோ ஃப்ரைடேன். அதோட ஆன்சர் தான் அப்படியே கொடுத்துருக்கேன். Who's the hero? Robinson Crusoe is the hero of the story. What was the age of Robinson Crusoe when he left for sea? Robinson Crusoe was 19 years old when he left for sea. அது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 121ல இருக்கு, பாருங்க. பேஜ் நம்பர் 121ல செகண்ட் லைன்ல இருக்கு. why did he grow crops? He grew. did plus grow வந்து grew. okay, he grew crops for food. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது இதில் சொல்லணுங்கிறது இல்லை. எதுக்காக வந்து பயிர் விளையிடுவாங்க? சாப்பாடுக்காக தான், அப்படிதானே? வாட் மேட் ஹிம் ஃப்ரைட்டன்ட்? ஹியூமன்ஸ் ஃபுட் பிரிண்ட் மேட் ஹிம் ஃப்ரைட்டன்ட். ஒரு மனுஷனோட கால் அடித்தடம் தான் அவரை பயப்படுத்துச்சு. why did Robinson name the tribe Friday? Robinson named the tribe Friday as he met on Friday. அதுவும் அப்படியே இருக்கு உங்க பேஜ் நம்பர் 123ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய தேர்ட் லைன் தான் நான் அப்படியே கொடுத்துருக்கேன், தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன். ஓகே, ஸோ that's it. complete the homework. homework இதெல்லாம் பேஜ் நம்பர் 125ல இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 125ல இருக்கக்கூடிய மேட்ச், இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கும் முடிங்க. அதே மாதிரி பேஜ் நம்பர் 126ல இருக்கக்கூடிய என்ன, அந்த அரேஞ்ச் த ஸ்டோரி அக்கார்டிங் டு த பை நம்பரிங் ஃப்ரம் 1 to 10, இதையும் கரெக்டாக முடிங்க. இதுதான் உங்கள் ஹோம்ஒர்க். பேஜ் நம்பர் 125 அண்ட் 126ல இருக்கக்கூடிய மீதி ஹோம்ஒர்க்ஸை முடிங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். கீழே ஃபோட்டோ போட்டிருக்கு, தப்பு இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக தெளிவாக எழுதுங்க. ஸ்கிரிபிள் பண்ணி வைக்காதீங்க உங்கள் புக்கில், தயவு செஞ்சு டெக்ஸ்ட் புக்கில் ஸ்கிரிபிள் பண்ணி வைக்கக்கூடாது. நவ் நெக்ஸ்ட், இந்த ப்ரோஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சு படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப நீங்கள் லிட்ரேச்சர்லாம் எடுத்தால் இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிடுச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, அப்படி தானே? ஒரு தனி தீவில் ஒரு ஆள் வந்து சிக்கிக்கிட்டு என்னெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி என்னெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் தாண்டி அவர் ஐலண்ட்லேருந்து இங்கிலாந்துக்கு போனார், யார் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சம்பாதிச்சாரு, அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு லெசன் இந்த லெசன். ஸோ நல்ல மாதிரி இந்த ப்ரோஸை புரிஞ்சு படிங்க. ஹோம்ஒர்க்கை வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே முடிங்க. பேஜ் நம்பர் 125ல இருக்க மேட்ச் த வேர்ட்ஸும் 126ல இருக்கிற அரேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் நம்பரிங் 1 to 10.
ரெண்டுமே டெக்ஸ்ட் புக்லேயே முடிங்க. எல்லா ஆன்சர்ஸும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லா ஆன்சர்ஸும் புரிஞ்சு இந்த லெசனை நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அதை எடுத்து எழுதுங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக்லேயே ஸ்பேஸ் இருந்தால் அதில் எழுதுங்க. இல்லை டெக்ஸ்ட் புக்கில் ஸ்பேஸ் இல்லைன்னா உங்களோட நோட் புக்கில் எடுத்து எழுதுங்க. ஓகே, that's it for today's class, students. Understand this prose and study, only then you will be able to know. A long class because I had no other go. இதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, கண்டினியூட்டி இருக்காது. ஸோ இது பெரிய கிளாஸ் தான். எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. I'll make sure everyone watch this video because from unit 3 it's going to be really tight. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த கிளாஸை வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. only then சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, thank you so much and take care of yourself.